என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய பிரச்சனையால தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக தமிழ்நாட்டில் திமுகவிற்கு வலுவான எதிரி நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட அதிமுகவிற்கு ஒரு சிறந்த தலைவர் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கருப்பு சட்ட போராட்டத்தை நடத்தி கருப்பு சட்ட போராட்டத்தை எதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா, திமுகவை வலுவாக எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி அதிமுக தான். அதே போல அதிமுக பல துண்டுகளாக உடைந்து போனாலும் கூட அதிமுக என்ற கட்சியை நான் தூக்கி நிறுத்துகிறேன். எத்தனை தோல்விகளை நான் சந்தித்திருந்தாலும் அதிமுகவின் தொண்டர்களை என் பின்னாடி பாருங்க என் பின்னாடி எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பேர் என் பின்னாடி இருக்காங்க. ஆகையால அதிமுகவை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் எடப்பாடி தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் அப்படின்னு மக்கள் பேசணுமா. அதனால இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கையில் எடுத்து விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக நிற்கல, பின்வாங்கி விட்டது. இதையும் நாங்கள் மறைத்து சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கையில் எடுத்து தொடர்ந்து 2 நாட்களாக போராட்டத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆளும் கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்களும். அதிமுக ஆட்சி காலத்துல இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கலை அப்படின்னா நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துல இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது. ஆனால் ஒரு கடலூர்ல ஒரு 3 பேரும், காஞ்சிபுரத்துல 2 பேரும், விழுப்புரத்துல ஒரு 2 பேரும் இப்படி இறந்து விட்டார்கள் கள்ளச்சாராயத்துல. ஆனா 2024 கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கின்ற இந்த கள்ளச்சாராய கொலை மட்டும் 69 கொலைகள் இப்பொழுது வரைக்கும் நடந்திருக்கிறது. கள்ளச்சாராய கொலைகள் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற கள்ளச்சாராய கொலைகள் மட்டுமே 69. பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே 55 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. எத்தனை பேர் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அப்பன், புள்ள எல்லாத்தையும் குடும்பமா கொண்டு போட்டீங்களாடா. குடும்பமா கொண்டு போட்டீங்களாடா. இன்னும் 60 பேருக்கும் மேல மருத்துவமனைகள்ல இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் வீடு திரும்புவார்கள் என்பது திரும்பிய பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக விளக்கி இருக்கிறார். மெத்தனால் விஷம் கலந்த மதுவை குடித்தால் 10 நாட்கள் வரைக்கும் உறுதியா நம்ப முடியாது. எந்த நேரத்திலையும் அந்த பேஷண்ட்டுக்கு எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஆனால் அந்த மெத்தனால் குடித்த 10 மணி நேரங்களுக்கு உள்ளாக அவருக்கு அந்த விஷ முறிவு மருந்து கொடுத்திருந்தா கண்டிப்பா அவரை காப்பாற்றி இருக்க முடியும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் அந்த மருந்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு அரசு மருத்துவமனையிலையும் இல்லை அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே சொல்லிட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு நிர்வாகம் மருந்து வாங்கி மருத்துவமனையில வைக்கிறது கூட துப்பில்லாத ஒரு நிர்வாகம் தான் தமிழ்நாடு அரசு செய்கின்ற நிர்வாகம். அதுலயும் நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசினார்னா சொல்லவே முடியாது. தமிழ்நாடு அரசு மாதிரி உலகத்துல எந்த ஒரு மூலையிலையும் ஒரு அரசு இயங்கல. அப்படி ஒரு திராவிட மாடல் அரசை தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்கிறார் அப்படின்னு மா சுப்பிரமணியம் பேசுவார். ஏன்னா பதவி கொடுத்த பெருமா புகழ்ந்துதானே ஆகணும். இல்லைன்னா மா சுப்பிரமணியத்தையே படுக்க வச்சு பட்டநாமம் போட்டுருவார் மு.க. ஸ்டாலின். அதனால அவர் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்கு அவர் தண்டோரா போட்டு தான் ஆகணும். அதனால தாளம் போட்டு தண்டோரா போடுறாரு. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு மருதூர் ராஜா அப்படின்றவரு இதே போல கள்ளச்சாராயத்தை கொடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் 23 உயிர்கள் போனது. அந்த மருதூர் ராஜா அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய வலதுகரம்னு சொல்லப்பட்டது. அந்த மருதூர் ராஜா அவர்கள் செஞ்சி மஸ்தானுடைய வலதுகரம்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அவருடைய அரசியல் செலவுகள் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாராம். அந்த அளவிற்கு செஞ்சி மஸ்தானுடைய வலதுகரமா செயல்பட்ட மருதூர் ராஜா தான் கள்ளச்சாராயத்தை ஊத்தி அப்போ 23 பேரை கொண்டாரு 2023. செஞ்சி மஸ்தான் மேல கூட திமுக எந்த ஒரு
நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது 69 உயிர்கள் இறந்திருக்கிறது இல்லையா? இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமி, இந்த முத்துசாமி மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? 69 உயிர் போயிடுச்சுங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு. அந்த அமைச்சர் உண்மையிலேயே நேர்மையுள்ள மக்களுக்காக சேவையாற்ற அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால், இதற்கு தார்மீகமாக நான் பொறுப்பேற்று இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன், இப்படி ஒரு துறை எனக்கு தேவையே இல்லை, இந்த துறையில் நான் பணியாற்றி இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்திருக்கிறது என்றால், இந்த கொடுமைக்கு உண்மையிலேயே தார்மீக பொறுப்பேற்று நான் பதவி விலகிறேன், இந்த பதவியில் நான் இருப்பதற்கு இனி துளி கூட தகுதியற்றவன் என்று அமைச்சர் முத்துசாமி சொல்லி அவரே வெளியேறி இருக்கணும். அவர்தான் நேர்மையான அமைச்சர். இல்லை என்றாலும் கூட ஒரு முத்துசாமி அமைச்சர், அமைச்சரை நியமித்த முதலமைச்சர், இந்த முதலமைச்சர் ஒரு நேர்மையாக நீதியின் பால் செயல்படுறவராக இருந்திருந்தா உடனடியாக அமைச்சர் முத்துசாமி அமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தேன், உன்னுடைய துறை இந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு துறை நடக்குதுன்னா, உன்னுடைய துறையில இந்த அளவிற்கு உன்னுடைய துறையில இந்த அளவிற்கு மக்களுடைய செயல்பாடுகள் கேவலமாக இருக்கிறது அப்படின்னா, இந்த துறை உனக்கு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அமைச்சரை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் உயர்ந்து நின்று இருப்பார். நடந்ததா? அமைச்சர் முத்துசாமி இது வரைக்கும் வாய் கூட திறக்கல, எங்க இருக்கிறாரேன்னு தெரியல. குடிகாரர்களை குடிகாரர்கள் என்றே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன மகான் அவரு. குடிகாரர்களை குடிகாரன் என்றே சொல்லக்கூடாது, ஏன்னா அவர்கள்லாம் வந்துட்டு மதுப்பிரியர்கள்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன மகான் அவரு. அந்த மகான் தான் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை ஊத்தி 69 பேரை கொன்னுட்டு அவ்வளோ அமைதியா இருக்கு, அவ்வளோ அமைதியா இருக்கிறார் அந்த மகான். 2023 நடந்த கள்ளச்சாராய கொலைக்கு அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து கொன்ற மருதூர் ராஜாவுக்கு வலதுகரமாக இருந்த செஞ்சி மஸ்தானையும் நீக்கல. இப்பொழுது 69 உயிர் பலிக்கு காரணமாக இருந்த முத்துசாமியும் நீக்கல. தமிழக அமைச்சரவைக்குள்ள எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்த திமுகவினுடைய பொறுப்பாளர் ஜாபர் சாதிக்கு உலக நாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தி 2000 கோடி சம்பாதிக்கிற வரைக்கும் பாதுகாத்த திமுக அரசு. இப்படிப்பட்ட ஒரு அரசை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு வாக்களிச்சு 2024 40க்கு 40 வெற்றி பெற செஞ்சிருக்கீங்க. இந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் வெக்கப்பட மாட்டாரு, அவர் சந்தோஷப்பட்டு குதுகலிக்கிறார். வெக்கப்பட வேண்டியது யாரு? மக்கள் தான் வெக்கப்படணும். உன்னை எட்டி உதைக்கிறான், காரி துப்புறான், உன் வயிற்றுல அடிக்கிறான், உன் தலை மேல பாறாங்கல்ல தூக்கி போடுறான், கடைசியில உன் குடும்பத்தையே கொல்றான். ஆனாலும் நீ அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை அதிகாரத்துக்கு கொண்டு வர. அதுக்கு காரணம் ஓட்டு நன்னிக்கு அவன் கொடுக்கிற 1000 500. நீ திருந்த மாட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு மக்களுக்கு வந்துட்டு எதை பத்தியும் கவலை இல்லை. குடிக்கிறதுக்கு சாராயம் வேணும், அந்த சாராயத்தை குடிக்கிறதுக்கு 1000 500 பணம் வேணும். இது ரெண்டும் இருந்தா இன்னும் 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியில் இருக்க முடியும்னு தீர்க்கமா முடிவு பண்ணி வச்சிருக்கான் திமுக காரனும் அதிமுக காரனும். அதனால மக்களும் வருந்த போறதில்லை, ஆட்சியாளர்களும் திருந்த போறதில்லை. அமைச்சர் முத்துசாமியவும் பதவியிலிருந்து நீக்க போறதில்லை, ஜாபர் சாதிக்கு ஒன்றும் தூக்கு கொடுத்துட போறதில்லை. ஏன்னா ஆட்சியில் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இங்க மாண்டு போறது மக்கள் மட்டும்தான். இந்த அமைச்சரவையை புகழ்வதற்கு ஒரு கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில்னா, அந்த கூட்டத்தை என்ன சொல்ல? ஏனென்றால் இப்பொழுது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம இப்ப பேசியிருக்கோம். ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு என்ன குற்றம் சொல்லி கமெண்ட்ல வந்துட்டு ஒரு சில நபர்கள் வந்துட்டு எழுதிட்டே இருப்பான் தொடர்ந்து. அவனுக்கு எழுதுறவன் யாரான்னு பார்த்தீங்கன்னா திமுக காரனும் விசிக காரனும். ஏன்னா இவனுக்கு 2 பேருக்குமே திமுக காரனுக்கு எதுவுமே கிடையாது, அவன் அம்மனமா சுத்துறவன். விசிக காரன் அவனுக்கு பின்னாடி பகுடியை தூக்கிட்டு போறவன். இவனுங்க 2 பேர் எப்படி இருப்பான்? நல்லது சொன்னா மக்கள் திருந்திடுவாங்க, அதனால அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. எவ்வளவு நாளைக்கு